நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வீல் சேர் வித் எலக்ட்ரோ மேக்னட்டிக்கல் பிரேக்ஸ். ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ்லாம் என்னன்றதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் வீல் சேரோட கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக்ஸில் தான் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஆன் ஆஃப் பட்டன் பார்த்தீங்கன்னா பவர் கண்ட்ரோல்ஸ் இருக்கும். இது பவர் லெவல் இண்டிகேஷன். இந்த 5 லெவலில் வந்து பேட்டரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ன் கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோல். நம்ம என்ன ஸ்பீடில் வேணுன்றது அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீல் சேரில் உங்களுக்கு SOS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இது எமர்ஜென்சிக்கு நீங்கள் வந்து அலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இண்டிகேஷன் வரும். அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் பட்டன் இருக்குது. ஸோ நீங்கள் இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த இண்டிகேஷனுமே காட்டாது ஆரனை தவிர. இந்த எலக்ட்ரிக் வீல் சேர் மூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கண்ட்ரோல். ஸோ இது நம்ம எந்த டைரெக்ஷனில் இந்த மாதிரி மூவ் பண்ணுறோமோ மூவ் ஆகும். ஸோ நம்ம இந்த மாதிரி திரும்பணும் 360 டிகிரி ரொட்டேஷனுமே இருக்கும். உங்களுக்கு பிரேக்ஸும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேட்டிக் பிரேக்ஸ் இருக்கிறதால ஆட்டோமேட்டிக்காக அதுவே பிரேக் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ரிவர்ஸ் வரணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த வரும்போது உங்களுக்கு ரிவர்ஸ் வரும்போது இண்டிகேஷனும் கொடுக்கும் இந்த மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரியில் வரும் இந்த வீல் சேர். ஸோ இந்த பேட்டரிக்கு சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இங்கேயுமே உங்களுக்கு ஒரு சார்ஜ் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ பேட்டரியில் போட வேணான்னு பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு ஜாய்ஸ்டிக்ஸ்லேயுமே இன்னொரு போர்ட் கொடுத்துருவாங்க. நீங்கள் அங்கேயுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் லெவல் இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சார்ஜிங் டைமிங் வந்து டிஃபர் ஆகும். அதே மாதிரி இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா சிங்கிள் சார்ஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 கிலோமீட்டர் ரேஞ்ச் தரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீல் சேர் எலக்ட்ரிக் சேராக மட்டும் இல்லாமல் மேனுவல் சேராக யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே ரெட் கலர் த்ரெட் கொடுத்துருப்பாங்க. அதை புல் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி லாக் பண்ணிக்கணும். 2 சைடு இதே மாதிரி தான். ஸோ ஆப்போசிட் சைட்லேயும் நீங்கள் அதே மாதிரி பண்ணிவிட்டு ஜஸ்ட் நார்மல் சேர் மாதிரியுமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் பிக் வீல்ஸ் இருக்கிறதால இதை யூஸரை கூட தனியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு யூசர் பிரேக்ஸுமே இருக்கும். நீங்கள் பிரேக் லாக் மாதிரியும் போட்டு வச்சுக்கலாம் ஒரு இடத்துல ஸ்டேபிளாக நிற்க போகிறீங்கன்னா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீல் சேரில் உங்களுக்கு ஃப்ளிப் அப் புட்ரெஸ்ட் வந்துடும். உங்களுக்கு வேணால் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஃபிஃப்எம் ஆர்ம் ரெஸ்ட்டும் வந்துடும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெட்லேருந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கோசரம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளிப் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை புல் பண்ணுறது மூலிமா இந்த மாதிரி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி நம்ம பெட்லேருந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 2 சைடுமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃப்ளிப் அப் ஆர்ம் ரெஸ்ட் தான். ஸோ நீங்கள் எந்த சைடு வேணுமோ இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ திரும்பி இது மேனுவல் மோட்லேருந்து எலக்ட்ரிக் மோடுக்கு மாற்றுறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ரெட் கலர் இதை வந்து புல் பண்ணி நம்ம இந்த மாதிரி லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மாதிரி எலக்ட்ரிக் சேராக மாறிடும். ஸோ நம்ம 2 சைடுமே அதை பண்ணணும். அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா யூசர் சீட் பெல்ட்ஸுமே வந்துடும் சேஃப்டிக்கோசரம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீல் சேரை ஃபோல்ட் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டரி ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கு ஜஸ்ட் இந்த கிளிப்ஸ் அவுத்து விட்டுட்டு ஜஸ்ட் சும்மா கேரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்மளால் ஃபுட் ரெஸ்ட் ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த கிளாம்ப் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் மாதிரி புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். ஜஸ்ட் மாதிரி தூக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ அது சைடு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குஷன் சீட்ஸ் இது ஜஸ்ட் வெல்க்ரோ தான் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். பேக் ரெஸ்ட்டை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி கிளிப்ஸ் கொடுத்துருப்பாங்க 2 சைடும். ஸோ அதை ஜஸ்ட் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃபோல்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி ஹோல்டரை வந்து லைட்டாக இந்த மாதிரி மேலே புல் பண்ணிச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் இந்த சீட் சைடு பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒன் சைடாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் ஆகிடும். திரும்பி ஜஸ்ட் அன்ஃபோல்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸை நம்ம இந்த மாதிரி ஃபுல் பண்ணிவிட்டு பேக் ரெஸ்ட்டை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி ஹோல்டரில் ஜஸ்ட் 2 கிளிப்பும் நம்ம கரெக்டாக மாட்டுற மாதிரி பார்த்து
மாட்டிட்டு இந்த ஃப்ளெக்கை மட்டும் கனெக்ட் பண்ணிடணும். தென் ஃபுட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 2 நாப்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் கரெக்டாக நாப்ஸில் வச்சு ஜஸ்ட் இன் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். ஆப்போசிட் சைடும் அதே மட்டும். தென் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம குஷன் சீட்டை இந்த மாதிரி வெல்க்ரோ பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான், அன்ஃபோல்டு முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யான் கேரோட வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை நீங்கள் ஸ்டோரை விசிட் பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா யான் கேர் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன்.